கார்ன்ஃப்ளவர் மாவு பயன்படுத்தாமல் அதுக்கு பதிலாக ஜோவர் மாவு சோள மாவு பயன்படுத்தி இன்றைக்கி இந்த வெஜ்ஜு சூப் ரெசிபி செய்ய போகிறோம். நவதானியங்களில் ஒன்றான சோளம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த சோளம். இந்த சோளமை தான் நம்ம மாவாக அரைச்சி இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். இது நாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கடைகள்லேயே பேக்கெட்டாக விற்கிது. அதை அப்படியே வாங்கி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான வெஜ்ஜு சூப் ரெசிபி தமிழில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். பாத்திரம் சூடானதும் அதில் பட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த பட்டர் அன்சால்டட் பட்டர். கடையில் கேட்டு வாங்கும்போது சால்ட் இல்லாத பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க. பட்டர் மெல்ட் ஆகிட்டு இருக்கும் போதே அதில் 10லேருந்து 15 பூண்டு பல் சின்ன சின்னதாக நறுக்கினது கட் பண்ணது சேர்த்துக்கணும். இந்த பூண்டு ஓரளவுக்கு வதங்கணும். பூண்டு ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் சேர்த்துக்கணும். நம்ம குக்கிங் ஆயில் வீட்டில் என்ன இருக்கோ அந்த சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வெஜ்ஜு சூப் ரெசிபி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதில் நிறைய நான் இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதனால் இந்த முறை நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம தமிழ்லேயே சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துட்டு இதை வதக்கிக்கணும். அடுத்ததாக தக்காளி 1 மீடியம் சைஸ் சேர்த்துக்கணும். நாம் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுல அந்த தக்காளி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் அவசியம் இந்த தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி அதிகமாக வதங்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு அரைப்பதம் வதங்கினா போதுமானது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் வதக்குங்க. தக்காளி போட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்ட். அடுத்து பொடி பொடியாக கட் பண்ண 10 நம்பர் பீன்ஸ், 10லேருந்து 15 நம்பர் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த சூப்பு பார்த்திங்கனாக்கா 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம் வீட்டில். பீன்ஸை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பீன்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த பட்டர்லேயே 30 செகண்ட் அளவுக்கு பீன்ஸ் வதங்கினதுக்கப்புறமா அடுத்தடுத்த காய்கறியில் சேர்த்துக்கலாம். இதே போல் ஒவ்வொரு காய்கறிக்கும் நீங்கள் 30 செகண்ட் கொடுத்து வதக்கிக்கங்க. பீன்ஸ் வதங்கினதுக்கப்புறமா கேரட் 2 மீடியம் சைஸாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கேரட் 30 செகண்ட் வதங்கினதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் 1 கப்பு. நான் இன்றைக்கி காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 1 கப்பு அப்படிங்கிற அளவில் காட்டிகிட்ருக்கேன். 1 கப்பு அப்படிங்கிறது 200 ml கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அளந்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்கா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அளவு அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இப்போ முட்டைக்கோசையும் சேர்த்து இதில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது கொடை மிளகாய் பச்சை கலர் எடுத்திருக்கேன் 1 அதையும் சேர்த்து 40 செகண்ட் அளவுக்கு இதை வதக்கிக்கணும். ஸ்வீட் கார்ன் 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், வேக வச்சுட்டேன் ஏற்கனவே. காயெல்லாம் பாதி அளவுக்கு வெந்தால் போதும், ஆனால் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் தனியாக வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்னை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இதில் நம்ம சேர்க்க போகிறது இன்றைக்கி பன்னீர் 200 கிராம். நீர் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். இப்போது காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் காய்கள் வேகட்டும். ஒரு அரைவாசி அளவுக்கு வெந்தால் போதும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் அரை பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போது இதில் இன்னும் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் ஜோவர் மாவை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம வீடியோஸில் ஏற்கனவே ஒரு வெஜ்ஜு சூப் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வெஜ்ஜு சூப்புக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அந்த வெஜ்ஜு சூப் பார்த்திங்கனாக்கா நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு பண்ணியிருந்தோம், சோள மாவு வச்சு. அது நிறைய பேர் இந்த சோள மாவுக்கு என்ன ஆல்டர்னேட் போடலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கு நம்ம இன்றைக்கி பயன்படுத்த போகிறது ஜோவர் மாவு. ஜோவர்னால் என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு வகையான நவதானியத்தில் உள்ள கார்ன் தான், சோளம் தான் இதுவும். இந்த சோளம் பார்த்திங்கனாக்கா அந்த வெள்ளை கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்காது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நவதானியத்தில் ஒன்று அப்படிங்கிறனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தாராளமாக நம்ம சூப்புக்கு பயன்படுத்தலாம். இதில் பார்த்திங்கனாக்கா சப்பாத்தி போட்டு சாப்பிடுவாங்க, ரொட்டி போட்டு சாப்பிடுவாங்க. நாம் இது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், திக்னிங் ஏஜென்ட்டாக இது யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சூப் திக் பண்ணுறதுக்கு இதை நம்ம இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். இதுதான் அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர் மாவு நாம் எப்போவுமே பயன்படுத்துறது. இன்றைக்கி நாம் செய்கிற சூப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவை எடுத்துக்கணும், ஜோவர் மாவை. இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னாக்கா வெயிட் லாஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஜோவர் மாவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
3லேருந்து 3½ டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நாம் எப்போவும் எப்படி கார்ன்ஃப்ளவரை கரைக்குவோமோ அதே போல் இந்த ஜோவர் மாவையும் நீங்கள் கரைச்சிக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கட்டிகள்லாம் எதுவுமே விழுகாது. கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது வந்து என்ன வந்து இந்த கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் வந்து அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருந்தோம், நிறைய வந்து சேர்க்கலை. அப்படி இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அப்போ நான் அதுக்கு சொன்னது வந்து ஜோவர் மாவுன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அந்த ஜோவர் மாவு வச்சு இன்றைக்கி இந்த சூப்பு நம்ம உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி இருக்கும். இப்போது சூப் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனையும் கரைச்சி வச்சுருக்க சோள மாவு ஜோவர் மாவை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடணும். சூப்பு 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக மல்லித்தலையை கார்னிஷ் பண்ணணும். வெயிட் லாஸ் சூப் தயாராகிடுச்சு. இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், காலை உணவாக சாப்பிட்லாம், நைட்டு சாப்பிட்லாம், சாயந்தரம் கூட இதை எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா அவசியம் நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.